இலக்கண அடிப்படையில் சொற்கள் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். பாரதி, பள்ளி, கண்ணன், கலை, காலை இதெல்லாம் சொல்லலாம். வினைச்சொல் அப்படிங்கிறது வினை அப்படிங்கிற சொல்லுக்கு செயல் அப்படிங்கிறது பொருள். அப்போ செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் அப்படின்னு சொல்லலாம். வா, போ, எழுது, விளையாடு. இடைச்சொல் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவதால் இது இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்பவும் தனித்து இயங்காது. அப்படின்னா தந்தையும் தாயும், மற்ற அப்படின்னா மற்றொருவர், அப்படின்னா திருக்குறளை புத்தகத்தை அப்படி சொல்கிறோம். போன்ற அப்படின்னா அவனை போன்ற, அது போன்ற அப்படி சொல்லலாம். ஆண் அப்படிங்கிறது வந்தான், சென்றான் அது சொல்லலாம். அப்படிங்கிறது அக்காலை, இக்காலை, அப்புத்தகம், இப்புத்தகம். அப்படின்னா சென்றானா, வந்தானா இதெல்லாம் இடைச்சொல் தான். அடுத்து உரிச்சொல் பெயர் சொல்லை வினைச்சொல் இவற்றின் தன்மை மிகுதிப்படுத்த வர்றதா உரிச்சொல் சொல்லலாம். இப்போ நகரம் அப்படின்னா மாநகரம், சிறந்தது சால சிறந்தது, பையன் நல்ல பையன். அடுத்து மரம் உயரமான மரம், இதெல்லாம் உரிச்சொல்லை சார்ந்தது.